ஸோ லைவ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுங்களாம்ப்பா. ஸோ லைவ் ஆகிடுச்சுன்னா நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல. ஸோ லைவ் ஆகிடுச்சுல்லப்பா. ஸோ டிசி மிஷின்ஸில் இன்னும் நமக்கு ஒரு 2 டிஸ்கஷன் போட்டால் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கே நான் உங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோல்லேருந்து கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்ததாக லாஸஸ்ஸு இன்றைக்கி ஒரு 2 கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு ஒரு லாஸஸில் ஒரு 2 கொஷினு, அடுத்ததாக ஸ்டார்டர்ஸு அண்டு அதுக்கு முன்னாடி பார்த்துருந்த ஏரியாவில் நம்ம கொஷின் பார்த்துட்டா ஸ்பீட் கண்ட்ரோலில் நமக்கு முடிஞ்சிடும். ஸோ குட் ஈவினிங் சுஜி. ஸோ இன்றைக்கி கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு 5 ப்ராப்ளம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொஞ்சம் நம்ம டைம் ஒரு 1.5 மினிட் அந்த மாதிரி, ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸும் உங்களுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், myself பிரவீன். ஸோ வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக டிஸ்கஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்தராக நீங்கள் செல்ஃபாக ஸ்டடி பண்ணுறீங்கனாலும் ஸோ எது பண்ணாலும் ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இது நம்மளோட கிவன் நம்பர்ஸ், நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வேணுமோ அதை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கிற டைம் ஸோ கண்டிப்பாக ரிப்ளை உங்களுக்கு பண்ணுவோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்லேயும் நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து டெய்லி லைவ் கிளாஸஸ் தான் பண்ணுறோம். ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ் உங்களால் பார்க்க முடியலன்னா ரெக்கார்டாக மாறிடும். அண்ட் ஷெடியூல்ஸை நம்ம ஷேர் பண்ணிடும். 2 இயர்ஸ் வந்து கோர்ஸ் வேலிடிட்டி அண்ட் டெய்லி கிளாஸ் முடிஞ்சு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ இது இந்த வீக்குக்கான ஷெடியூல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெஸ்பெக்டிவ் நம்ம ஒவ்வொரு வீக்குக்கும் ஷெடியூல்ஸை பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து கொஷின்ஸை டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ட்ரை இட். ஓகேங்களா? ஸோ இது வந்து டஃப்பான கொஷின்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். சின்னதாக நம்ம அந்த லாஜிக்கலாக அப்ரோச் பண்ணாலே நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் தானே? ஸோ ட்ரை பண்ணிங்களா? ஸோ ட்ரை பண்ணுங்கள். வாட் எவர் கொஷின்ஸ் வந்து ராங்கு கரெக்டு அதெல்லாம் நம்மளோட செகண்டரி திங் தான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நமக்கு இந்த கொஷினுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, இந்த மாதிரி கொஷின்ஸ் நமக்கு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இதை சீக்கிரமாக அட்டன் பண்ணணும். நமக்கு இருக்கிறது 180 மினிட்ஸ் தான். அதில் ப்ராப்ளம்ஸும் நமக்கு கேட்பாங்க. ஸோ எல்லாமே தியரியே இருக்க போதில்ல, ப்ராப்ளம்ஸும் இருக்க போகுது. அப்போ ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அந்த குயிக்கரான டைமில் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றதும் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, டிசி சீரீஸ் மோட்டாராம் வித் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 1 ohm. ஓகேங்களா? அடுத்ததாக அது என்ன பண்ணுதுன்னா 50 ஆம்பியர் கரண்ட்டை எடுத்துக்குது. ஸோ எதுக்காகனா ஒரு லோடை ரொட்டேட் பண்ணுறதுக்காக, டு டிரைவ் அ லோடு. ஸோ எவ்வளோ ஸ்பீட்லனா 1000 RPMல. ஓகேங்களா? ஸோ அடுத்த கேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் லோடு டார்க் இஸ் டபுள்டு. ஸோ லோட் டார்க் என்ன பண்ணிட்டாங்க, டபுள் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போது அதோட ஆப்ரேட்டிங் ஸ்பீடு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போது இதோட ஆப்ரேட்டிங் ஸ்பீடு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட் கேஸ் 1 எழுதிக்குவோம் நம்ம, பிகாஸ் அவங்க இந்த கேஸ் 1 தான் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ டிசி சீரீஸ் மோட்டார். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன அப்படின்னா, ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் RA ப்ளஸ் RSC. ஸோ சீரியஸில் இது ஒரு சீரியஸ் மோட்டர்ன்றதுனால ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸும் என்ற சீரியஸோட ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸும் சீரியஸாக இருக்கிறதுனால ஸோ ரெண்டுத்தோட அடிஷன் தான் 1 ohm. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தோட அடிஷன் தான் 1 ohm. அடுத்ததாக இட் இஸ் ட்ராயிங் த லோடு கரண்ட் ஆஃப் 50 ஆம்பியர். அப்போ தேர்ஃபோர் லோடு கரண்ட்டு ஆர் ஃபீல்டு கரண்ட்டு ஆர் ஆர்மேச்சர் கரண்ட்டு எல்லாமே ஒன்று தான், IL IF. ஸோ இதுதான் என்னோட 50 ஆம்பியர்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் என்னோட ஸ்பீடு என்ன அப்படின்னா 1000 RPMல ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இதோட கேஸில் இந்த மிஷின் ரொட்டேட் பண்ணிகிட்ருக்க டெலிவர் பண்ணிகிட்ருக்க டார்க்கு தட் இஸ் T1. ஓகேங்களா? அதாவது இது ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கான்ல, யாரோ ஒரு மிஷினை ரொட்டேட் பண்ணுறான்ல, அவனோட டார்க் என்னென்னா T1. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க, கேஸ் 2ல் இஃப் லோடு டார்க் இஸ் டபுள்டு. ஸோ T2 இஸ் 2 times of T1. ஓகேங்களா? அடுத்ததாக அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ இது N1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ N2 என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ N2 என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் சார், கேஸ் 1ஓட EB என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். பிகாஸ் இட் இஸ் a DC மோட்டர். ஓகேங்களா? ஸோ டிசி சீரியஸ் மோட்டார். ஓகேயா? ஸோ இப்போ டிசி சீரியஸ் மோட்டருக்கு தேவையான எக்ஸ்பிரஷன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஃபஸ்ட்டு கேஸோட இபியை கண்டுபிடிக்கலாம். ஸோ இபி மோட்டர்லப்பா, அப்போது யார் அதிகமாக இருப்பா, VT தானே அதிகமாக இருப்பா. அப்போ VT மைனஸ் IARE.
minus IA RA plus RSC because it is a series winding. ஓகே, இது நம்மளோட சீரீஸ் வைண்டிங்கிறதுனால VT minus IA RA plus RSC அப்படின்னு நம்ம போடுறோம். ஸோ VT கொடுத்துருக்காங்களாப்பா, இங்கே மிஸ் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா, 300 volt VT கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டா இஸ் மிஸ்ஸிங். VT terminal voltage is 300 volt. சரிப்பா, ஓகேங்களா. ஸோ the VT is 300 volt. இது கேஸ் 1. ஓகேங்களா. ஸோ இப்போ VT is 300 volt. அடுத்ததாக ஐஏக்கு தெரியும், RA தெரியும். அப்போ EB1 நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. சி, அப்போ இந்த கேஸோட EB1 என்ன அப்படின்னா, ஓகே, ஸோ இது அப்படியே இப்படியே போட்டுக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ EB1 என்னென்னா 300 மைனஸ் IA என்ன 50, IA ப்ளஸ் RA என்ன, தட் இஸ் 1 ohm. அப்போ EB1 இஸ் a 250 volt. ஓகேங்களா. ஸோ EB1 எனக்கு என்ன கிடச்சிச்சுன்னா 250 volt. எஸ், இது எனக்கு கிடச்சிச்சு. அடுத்ததா, ஸோ செகண்ட் கேஸ் 2 என்ன சொல்கிறாங்கப்பா? ஸோ கேஸ் 2 இட் இஸ் a சீரியஸ் மோட்டார். ஓகே, ஸோ இவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சீரியஸ் மோட்டார். ஸோ சீரியஸ் மோட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்? டார்க்கை பற்றி பேசுகிறாங்க. ஸோ கிளியராக இங்கே டார்க்கை பற்றியும் பேசுகிறாங்க, ஸ்பீடை பற்றியும் பேசுகிறாங்க. அப்போ ஒமேகாவோட எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு தெரியணும், டார்க்கோட எக்ஸ்பிரஷனும் உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் என்னப்பா ஃபார் சீரியஸ் மோட்டாருக்கு? ஸோ நமக்கு காமனான எக்ஸ்பிரஷன் தெரியும். ஸோ EG is equivalent to KA phi omega. ஸோ டார்க் equivalent to என்னப்பா? that is KA phi IA. கரெக்டா? டார்க் இஸ் a KA phi IA. ஸோ இதுக்கு EG into phi omega அப்படின்ற எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும். ஸோ கிளியரா? இப்போ தேர்ஃபோர் இது என்ன மோட்டார் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இட் இஸ் a சீரியஸ் மோட்டார். சீரியஸ் மோட்டாரில் நமக்கு என்ன தெரியும்? ஃப்ளக்ஸ் இஸ் a proportional of field current. ஸோ கிளியரா? அப்போ தேர்ஃபோர் இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் என்னவா மாறிடும்? டார்க் எக்ஸ்பிரஷன் வில் பிகம் phi into IA. இந்த phi is a function of IA. அப்போ தேர்ஃபோர் திஸ் இஸ் IF into IA. ஸோ விச் இஸ் ரிட்டன் ஆஸ் IA ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம்ல. எப்போவுமே டிசி மோட்டாரோட டார்க் மட்டும் எப்படி இருக்கும்ப்பா? IA ஸ்கொயராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ டிசி மோட்டாரோட டார்க் நமக்கு எப்பவுமே என்னவா இருக்கும்ப்பா? IA ஸ்கொயராக இருக்குமா? அப்போ தேர்ஃபோர் இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணலாம்? IA1 எனக்கு இங்கே தெரியும், திஸ் இஸ் IA1. ஓகே, இந்த கேஸோட டார்க் இஸ் T1, இந்த கேஸோட கரண்ட் இஸ் IA1. ஓகேங்களா. அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கலாம்? இதை யூஸ் பண்ணி IA2 கண்டுபிடிக்க முடியுமா? பிகாஸ் எனக்கு என்ன தெரியும்? we know the torque expression. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸோட டார்க் இஸ் T1, செகண்ட் கேஸோட டார்க் இஸ் கேஸ் 2 இது T2 is equivalent to 2 times of T1 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ தேர்ஃபோர் இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நான் என்ன பண்ணலாம்னா, ஸோ T1 is equivalent to IA1 whole square. சிமிலராக T2 is equivalent to IA2 whole square அப்படின்னு எழுதலாமா? ஸோ நமக்கு தெரியும்ல, டார்க்கும் IA1 directly proportional. அப்போ டார்க் இஸ் IA1 ஸ்கொயர், டார்க் இஸ் IA2 ஸ்கொயர்னு எழுதலாம். அடுத்ததான் நமக்கு என்ன தெரியும்? T2 is equivalent to 2 times of T1. அப்போ therefore T1 divided by 2 times of T1 is equivalent to IA1 ஸ்கொயர். ஸோ இங்கே IA1 நமக்கு தெரியும், அதனால் IA1ஓட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் வாட் IA1. ஸோ IA1 is 50 ஆம்பியர். ஓகேங்களா. ஸோ என்னோட IA1 என்னென்னா 50 ஆம்பியர் ஃபர்ஸ்ட் கேஸில் IA1. அப்போ இங்கே 50 ஸ்கொயர், ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸோ கீழே என்னோட IA2 தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு IA2 தெரியாது. ஸோ IA2ஓட ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறேன். ஸோ மேலேயும் கீழேயும் டார்க்கு தானப்பா இருக்கா, அதனால டார்க்கு கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த IA2 ஸ்கொயர் என்னவாயிடுது? இந்த சைடு வந்துடுது. IA2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவலன் டு 50 ஸ்கொயர் இஸ் வாட்? 2500. ஸோ 50 ஸ்கொயர் 2500 இன்ட்டு 2. ஸோ இட் பிகம்ஸ் 5000. அப்போது IA வேணும்னா, IA2 வேணும்னா என்னப்பா எழுதலாம்? ஸோ வி நீட் IA2னா,
ஸோ IA2 is equivalent to square root of 5000. ஓகேங்களா? ஸோ IA2 is a square root of 5000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம்ல. ஸோ 5000 எப்படி எழுதலாம்? 5 into 1000 எழுதலாமா? ஸோ இல்லை 50 into 100ன்னு எழுதலாம். 50 into 100, 100க்கு ரூட் எடுத்தால் 10. ஸோ ரூட் ஆஃப் 50 இப்போ என்னப்பா வரும்? ரூட் ஆஃப் 50னா 49க்கு ரூட் எடுத்தால் தட் இஸ் 7. ஸோ கிளியரா? அப்போ ஆல்மோஸ்ட் 7 பாயிண்ட் சம்திங் வரும். 7ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஆல்மோஸ்ட் 17 வரும். புரியுது இல்லை? இந்த 5000க்கு நம்ம எப்படி ரூட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி தானேப்பா. ஓகேங்களா? ஸோ 100க்கு ரூட் எடுத்தால் 10ஆக மாறிடுவோம். 50க்கு ரூட் எடுத்தால் 49. 49 இஸ் நியரர்னா அப்போது 7.07 இருக்கிறதுக்கு ரொம்ப நிறைய சான்ஸு. ஓகேங்களா? அப்போ therefore 7.07 into 10ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்ப்பா? 70.7 வோல்ட், அதாவது 7 ஆம்பியர் அப்படின்னு வரும். ஸோ ரூட் ஆஃப் 5000 எடுத்திங்கன்னா தட் இஸ் 70.7 ஆம்பியர்ஸ் அப்படின்னு வரும். அப்போது என்னோட இந்த செகண்ட் கேஸில் கரண்ட் என்னென்னா 70.7 ஆம்பியர்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லை? கேஸ் 1ஓட கரண்ட்டு 50 ஆம்பியராக இருந்தது. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்? லோடு டார்க்கை டபுள் பண்ணதுனால கரண்ட் என்னவா மாறிடுச்சு? 70.7 ஆம்பியராக மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கிவன் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி என்னோட கரண்ட் அதாவது ஸ்பீடை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இப்போ இங்கே எனக்கு என்ன தெரியாதுன்னா EB2 தெரியாது. we don't know EB2. ஸோ EB2 தெரியாமல் என்னால் ஸ்பீடை சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் தெரியும். இதை நம்ம கிளாஸில் இருந்தே பார்த்துருப்போம். கரெக்டாக? ஸோ சில எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ தட் இஸ் EB is directly proportional to the omega, torque is directly proportional to the IA அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ EB is equivalent to KA phi omega. அப்போ therefore எனக்கு ஒரு ஸ்பீடு தெரிஞ்சிருக்கு. ஸோ இன்னொரு ஸ்பீடு தெரியணும்னா இப்போ ரெண்டுத்துலேயும் எனக்கு EB தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக ஃப்ளக்ஸு தெரிஞ்சிருக்கணும். we know that flux is a proportional of IA அப்படின்னு இப்போ தான் நம்ம எழுதணும். ஸோ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃப்ளக்ஸை நம்ம என்னவா ரீப்ளேஸ் பண்ணலாம்னா ஐஏவாக ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே? அப்போ therefore நீங்கள் EB2 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி அதாவது என்னோட omega2 கண்டுபிடிச்சிட முடியும். ஸ்பீடு தட் இஸ் ஸ்பீடு 1 இது, ஸ்பீடு 2 நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் ஜஸ்ட் ஃபைண்டிங் த EB2. EB2ன்னா அகெயின் என்ன? VT மைனஸ் IA2 RA ப்ளஸ் RSC தான். அகெயின் VT மாறுச்சா? VT மாறுச்சுன்னு எதையுமே அவன் சொல்லலை. அப்போ அன்லெஸ் அன்டில் அவன் சொல்லாத வரைக்கும் ரிமைன் சேம் தான். IA2 என்னப்பா? தட் இஸ் 70.7. ஸோ IF இன்ட்டு RSC என்னப்பா? தட் இஸ் 1 ohm. அப்போது 300 மைனஸ் 70 என்னப்பா வரும்? ஸோ 229.3 வோல்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ என்னோட EB2 தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போது ஐ நீட் omega2. கரெக்டாக? பிகாஸ் இந்த கொஷனில் தே ஆர் ஆஸ்கிங் த நியூ ஆப்ரேட்டிங் ஸ்பீடு omega2. ஸோ omega2 இன் RPMல சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ we know that ஸோ EB is equivalent to KA phi அப்படின்ற ஃபார்முலா இருக்குது. ஸோ இட் இஸ் அ சீரியஸ் மோட்டார். ஸோ சீரியஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளக்ஸ் இஸ் அ ப்ரொபோர்ஷனல் ஆஃப் IF. IF ரெண்டுமே ஒன்று தான். அப்போ therefore EB1 is equivalent to phi1 into omega1 அப்படின்னு எழுதுவேன். அதே மாதிரி தான் EB2 is equivalent to phi2 into omega2 அப்படின்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னப்பா? அந்த phi ரீப்ளேஸ் ஆகிட போது. ஸோ அதை தான் நான் பண்ண போகிறேன். EB1 is equivalent to IA1 into omega1. ஸோ அதே மாதிரி EB2 is equivalent to IA2 into omega2. அவ்வளோதான் சார். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. நீங்கள் இந்த இடத்துல நிறைய கேஸில் நான் EB is equivalent to omega அப்படின்னு எழுதியிருப்பேன். இது எதுக்கெல்லாம் வேலிடுன்னா ஷண்ட் மோட்டராக இருந்தால் வேலிட், செப்பரேட்லி எக்ஸைட்டடாக இருந்தால் வேலிட். அதுவே சீரியஸ் மோட்டராக இருந்தால் we know flux is not constant. For serious motor flux is not constant. ஓகேங்களா? ஸோ என்னோட ஷண்ட் மோட்டாருக்கும் செப்பரேட்லி எக்ஸைட்டடுக்கும் தான் ஃப்ளக்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃப்ளக்ஸ் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். அப்போ அதனால் நீங்கள் ஃப்ளக்ஸோட வேரியேஷனை செக் பண்ணணும். ஃப்ளக்ஸோட வேரியேஷன் இஸ் நத்திங் பட் த கரண்ட் வேரியேஷன். அப்போ IA1 into omega1 by IA2 into omega2 அப்படின்னு தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும்.
ஓகேங்களா, அவ்வளவுதான். இப்போ நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ண உடனே உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிரும். ஸோ வி நோ EB1 என்னப்பா, ஸோ EB1 நம்ம இப்போ எழுதிக்குவோம் எல்லாமே. ஸோ முன்னே கேல்குலேட் பண்ணது 250 வோல்ட்டு. ஸோ செக் பண்ணிக்குவோம். EB1 வந்து 250 வோல்ட்டு, IA1 வந்து 50, IA2 வந்து 70.7. IA2 வந்து 70.7. ஸோ EB2 இங்கே தான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், 229.3. ஸோ அண்ட் ஒமேகா1 என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 1000 நினைக்கிறேன், ரைட்? ஸோ எஸ் 1000 RPM தான். பாருங்க, எஸ் ஒமேகா1 இஸ் 1000 RPM. அவ்வளோதான் சார். ஜஸ்ட் அப்படியே மொத்தமே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா EB2 வேணும் எனக்கு. EB2 வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ EB1 into IA2 into omega2 divided by IA1 into omega1. just substitute பண்ணா EB2 என்னப்பா நமக்கு 229. sorry EB1 வேணும்ல. ஸோ EB1 என்னப்பா நம்மளது, சரி EB2 கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். EB2 we don't want, omega2 தான் நமக்கு வேணும். ஸோ omega2 தான் நமக்கு வேணும், ரைட்? omega2 வேணும்னா ஸோ என்னப்பா இருக்கும், EB2 into IA1 into omega1 divided by EB1 into IA2. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ EB2 வந்து 229.3 இன்ட்டு ஸோ IA1 என்னப்பா, தட் இஸ் 50. ஸோ இதை நீங்கள் 230 அப்ராக்சிமேட் கூட பண்ணிக்கலாம்ப்பா. எப்போவுமே உங்களுக்கு எக்ஸாம் கேட்குறப்போ அப்ராக்சிமேட்டடாக தான் கேட்பாங்க. ஒமேகா1 என்னென்னா 1000. ஸோ அடுத்து EB1 என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணுறேன். ஸோ EB1 வந்து 250, IA2 என்னென்னா 70.7. இல்லை உங்களுக்கு அது 70.7 கஷ்டமாக இருக்குன்னா கூட என்ன பண்ணலான்னா, ஸோ we can use of √50 into 10 அப்படின்னு எழுதலாம். ஸோ கரெக்டாக √50 into 10 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். பிகாஸ் we know this is what 70.7. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு 0, இங்கே ஒரு 0 போயிடுது, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 போயிடுது. ஸோ இல்லை என்ன பண்ணுறேன், 648 அப்படின்னு வர சான்ஸ் இருக்குது சுஜய். ஸோ நீங்கள் அடிச்சிங்கன்னா ஸோ இல்லை இதை நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த 0 அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் 4 டைம்ஸால் கேன்சல் பண்ணிக்க முடியுது. அடிச்சிங்கன்னா திஸ் பிகம் 4. ஓகேங்களா. ஸோ திஸ் பிகம் 4. அடுத்ததாக நெக்ஸ்ட் இங்கே அடிச்சிங்கன்னா திஸ் இஸ் 5, திஸ் இஸ் 2. இங்கே அடிச்சிங்கன்னா இது 213 எடுத்திங்கன்னாலுமே 22ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. திஸ் இஸ் 213 எடுத்துக்கிறேன், அப்ராக்சிமேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே 10. ஓகே, இந்த இடத்துல 4 அப்படியே ரிமைனிங் இருக்குது. இந்த 10ல் அந்த ஒரு 0வும் இந்த ஒரு 0வும் போயிடுச்சு. ஓகே, அப்போ தேர்ஃபோர் இங்கே 4 into 230 இருக்குது. அடுத்ததாக இங்கே ஒரு √50 இருக்குது. ஜஸ்ட் இப்போ இதை அடித்தா திஸ் பிகம் √50 மாறிடும். ஓகேங்களா. அப்போ இங்கே ஒரு √50 மாறுது, விச் இஸ் அப்போ 23 into √15னா 7 into 4. கரெக்டாக 23 into 4 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னப்பா வரும், 23 into 4. 25 into 4னா we know 1000னா 100 வந்திருக்கும். ஸோ 100 into 7. அப்போ மேக்ஸிமமே 700க்கு கீழே தான் இருக்கணும் ஆன்சர். ஸோ கிளியராக, ஏன்னா இங்கே இருக்கிறது 23 கிடையாது, 25 கிடையாது. 25ன்னா தான் 100 வந்திருக்கும். ஸோ அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 25 கிடையாது, அப்போ அது 100 கிடையாது. 100 into 7னா தான் 700 வந்திருக்கும். அப்போ ஆன்சர் மஸ்ட் பி லெஸர் தேன் 700, இன் பிட்வீன் 650 இருக்க முடியும். ஓகேங்களா. 650 to 700ல் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்போது 650 to 700 தான் ஆன்சராக இருக்க முடியும். எஸ், ஆப்ஷனை பார்த்தோம்னா நமக்கு 648 அப்படின்னு இருக்குது. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தால் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு புரியுது இல்லைப்பா. அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு ஃபஸ்ட் பாருங்கள். ஸோ டார்க்கு என்னவா இருக்குது, டார்க்கை வச்சு கரண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். ஸோ கரண்ட்டை வச்சுட்டு அடுத்த இபியை கண்டுபிடிக்கிறேன். ஸோ எப்போவுமே நமக்கு ஸ்பீடு வேணும், நியூ ஆப்ரேட்டிங் ஸ்பீடு வேணும்னா என்னப்பா வேணும், ஸோ இபி வேணும்ல, இபி தெரியணும். ஸோ இபி தெரிஞ்சால் தான் நம்மளால் நியூ ஆப்ரேட்டிங் ஸ்பீடு சொல்ல முடியும். ஸோ இப்போது நியூ ஆப்ரேட்டிங் ஸ்பீடு தெரியணும்னா இபி தெரியணும். ஸோ இப்போ இபி டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியும்னா ஸோ டேரெக்டாக கண்டுபிடிங்க. ஸோ அப்படி இபியை டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியலன்னா இபிக்கு தேவைப்படுற பேராமீட்டர் ஏதாச்சும் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது இந்த இடத்துல ஐஏ. கரெக்டாக
இந்த இடத்துல நீங்கள் ஐஏவை கண்டுபிடிச்ச உடனே இபியை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ சீரியஸ் மோட்டர்லேயே நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்கப்பா. ஸோ சீரியஸ் மோட்டரை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் இருந்தால் இந்த மாதிரி 2 ஸ்டெப்பாக வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? ஷண்ட் மோட்டாரோ செப்பரேட்லி எக்ஸிட்டட் மோட்டார்லேயோ ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஏன்னா அதில் ஃப்ளக்ஸு கான்ஸ்டன்ட் ஆகிடும், அதனால பெரிய சேஞ்சஸ் வராது. பட் ஆனால் இந்த மிஷின்ஸில் நமக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஓகே, அடுத்த ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்க. தட் இஸ் a DC shunt motor is operating at a no load speed of 1000 rpm. ஸோ DC shunt மோட்டாரா, ஸோ நோ லோடு ஸ்பீடாக எதில் ஒர்க் பண்ணுதுன்னா 1000 rpmல ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா, இஃப் த ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் இஸ் டபுள் த நியூ ஆப்ரேட்டிங் ஸ்பீட் வில் பி. ஸோ என்னோட நியூ ஆப்ரேட்டிங் ஸ்பீடு என்னவாகும் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் டபுள் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் போகலாமா? ஸோ இது என்ன மிஷின்னா ஷண்ட் மிஷின் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ட்ரை பண்ணுவோம்ப்பா. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேஸு என்னன்னு எழுதிக்கோங்க, அடுத்த கேஸை நம்ம அடுத்தடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 110 வோல்ட். ஸோ வோல்டேஜ் இஸ் 110 இது என்ன மோட்டார்? ஷண்ட் மோட்டார். இஸ் ஆப்ரேட்டிங் அட் நோ லோடு. ஓகேங்களா? ஸோ லோடே போல, அப்போ தேர்ஃபோர் என்னன்னு எடுத்துக்கலாம்? IA இஸ் ஈக்குவலன் டு 0ன்னு எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், லோடை கனெக்ட் பண்ணாதான் ஆர்மேச்சர் கரண்ட் எடுக்கும். ஸோ லோடே நீங்கள் கனெக்ட் பண்ணாதப்போ ஆர்மேச்சர் கரண்ட்டே எடுக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ IA1, ஸோ அதாவது டெர்மினல் வோல்டேஜ் இஸ் 110, நோ லோடில் கரண்ட்டே இல்லை, அதனால IA1 0, ஸ்பீடு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. N1 என்னன்னா தட் இஸ் 1000 rpm. இது ஃபர்ஸ்ட் கேஸு. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா கேஸ் 2க்கு. ஸோ கேஸ் 2 என்னன்னா IF ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் இஸ் டபுள்டு. ஓகேங்களா? ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து டபுள் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா நியூ ஆப்ரேட்டிங் ஸ்பீடு N2 என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான். வேற எதுனா டேட்டாவை கொடுத்துருக்காங்களா? RFஐயோ RAவையோ கொடுத்துருக்காங்களா? தே டிடன்ட் கிவன் எனிதிங். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல RFஐயோ RAவோ கொடுக்கல. அப்போ ஃப்ரம் திஸ் இந்த டேட்டாவிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா EB1 கண்டுபிடிக்கணும். அடுத்ததா, ஸோ என்னோட இந்த ஸ்பீடு எனக்கு தெரியும், தட் இஸ் ω1 இஸ் 1000 rpm. அடுத்ததா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ என்னோட EB2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ EB2 கண்டுபிடிச்சிட்டோம்னா ω2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். அப்போ நம்ம என்னென்ன பேராமீட்டர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம்? EB1 கண்டுபிடிக்க போகிறோம். EB1 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா செகண்ட் கேஸை யூஸ் பண்ணி EB2 கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி ω1 நமக்கு கொடுத்துருக்காங்க. N1 அப்படின்னாலும் ஒன்று தான், ω1 அப்படின்னாலும் ஒன்று தான். அப்போ தேர்ஃபோர் ω1 கொடுத்துருக்காங்க, ω2 ஈஸியாக இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ தேர்ஃபோர் EB1 நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ we know that at during no load condition, பாருங்க, during no load condition IA is 0. ஸோ EB1 இது ஷண்ட் மோட்டார் இல்லை, ஸோ which is a shunt motor. ஸோ EB1 is equal to மோட்டர் தானே இது, VT minus IARA தான் இதுக்கும் ஃபார்முலா. ஸோ மோட்டராக இருக்கிற பட்சத்தில் VT minus IARA தானே. ஸோ VT நமக்கு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 110 மைனஸ் லோடு கரண்ட்டு நோ லோடில் 0. அதுக்கேற்ற மாதிரி இவங்க ரெசிஸ்டர், ஆர்மேச்சரோட ரெசிஸ்டர் எதையுமே கொடுக்கல பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் இவங்க எதையுமே கொடுக்கல. ஸோ 110 minus 0, அப்போ EB1 is a 110 வோல்ட். ஓகேங்களா? ஸோ EB1 எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா 110 வோல்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. அடுத்ததா நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கேஸ்லையுமே என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் டபுள் ஆயிருக்கு, மற்றபடியா வேற எந்த பேராமீட்டர்ஸும் எனக்கு கொடுக்கல. கேஸ் 2லையும் பாருங்க. ஸோ கேஸ் 1 நம்ம டெரைவ் பண்ணிட்டோம்ல, திஸ் இஸ் ஃபார் த கேஸ் 1க்கு. ஸோ கேஸ் 2லையும் பாருங்க, ஃபீல்டு கரண்ட் டபுளாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. மற்றபடியா இங்கேயும் என்னோட RAவையோ RFஐயோ கிடையாது. அப்போ RAவோ RFஓ இருந்தால் மட்டும்தானே சார் நான் EB2 is equivalent to VT minus IARA அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணி நான் நல்லா கண்டுபிடிக்க முடியும். 110ன்னு இருக்கும், மைனஸ் ஃபர்தராக இது எதுனா போட முடியும். இந்த இடத்துல அவங்க வாண்டட்லி they didn't given anything.
கரெக்டா? அப்போது எனக்கு இந்த ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸை பற்றி எந்த பேராமீட்டரும் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸை பற்றி எந்த பேராமீட்டரும் கொடுக்கல. அதாவது ஆர்மேச்சர் ரெசிஸ்டரை பற்றி. ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸை இவங்க இந்த மெத்தடில் கண்ட்ரோலே பண்ணல. ஆக்சுவலாக இது என்ன மெத்தட் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல்னா ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இது என்ன கைண்ட் ஆஃப் மெத்தட்னா ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் மெத்தட். நான் எப்படி இதை ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல்னு சொல்கிறேன்னு பாருங்களேன். இந்த இடத்துல என்னோட ஆர்மேச்சரில் எதனா ரெசிஸ்டரை ஆட் பண்ணி கரண்ட்டை லிமிட் பண்ணோமான்னா கிடையாது. ஸோ நம்ம ஒன்றுமே பண்ணலை. ஆனால் என்ன மட்டும் பண்ணியிருக்கோம், ஃபீல்டு ஃப்ளக்ஸை மட்டும் டபுள் பண்ணியிருக்கோம். ஃபீல்டு ஃப்ளக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஃபீல்டு ஃப்ளக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா அது என்ன மெத்தடுன்றத நம்ம ஸ்பீட் கண்ட்ரோலில் பார்த்தோம். திஸ் இஸ் எ ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் மெத்தட். இந்த மெத்தடில் நமக்கு அல்டிமேட்டாக தெரியும் ஆன்சர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா திஸ் மெத்தட் இஸ் அபவ் பேஸ் ஸ்பீட் கண்ட்ரோல். இந்த மெத்தடில் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா அபவ் ஸ்பீட் மெத்தட், அபவ் ஸ்பீட் கண்ட்ரோல். இது எல்லாமே ஃபீல்டு குறையுது அப்படின்னாலே அல்டிமேட்டாக என்னோட ஸ்பீடு அதிகமாக தான் இருக்கணும். இப்போ இங்கே ஆல்ரெடியே 1000 RPM, அடுத்த ஆன்சரும் 1000 RPM வரவே முடியாது. ஸோ ஏன்னா இந்த மெத்தடில் நம்ம ஃபீல்டோட ஃப்ளக்ஸை தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் மெத்தடில் நமக்கு தெரியும். ஸோ ஆப்ரேட்டிங் ஸ்பீடு அபவ் த ரேட்டட் ஸ்பீடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது 1000 ஆன்சர் நம்ம போடவே கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போது நெக்ஸ்ட் கேஸில் இங்கேயும் எனக்கு எதுவுமே கொடுக்கல. அதனால therefore EB2 is also same. ஓகேங்களா? EB2 is also same. ஆனால் பொதுவாக நம்ம என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கண்ட்ரோலுக்கு ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு EB1 is equivalent to ஸோ KA 5 ஒமேகா அப்படின்ற எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணுவோம் ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ கரெக்டாக ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்காக KA 5 ஒமேகா அப்படின்ற எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ பொதுவாக ஷண்ட் மோட்டருக்கு ஃபார் ஷண்ட் மோட்டார் ஃப்ளக்ஸை என்னவா ட்ரீட் பண்ணுவோம், நம்ம கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த கேஸில் நீங்கள் ஃப்ளக்ஸை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிங்கன்னா தட் இஸ் அ பிளண்டர் மிஸ்டேக். ஏன்னா இவன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, த ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் இஸ் டபுள்டு. இங்கே தெளிவாக சொல்கிறான். அவன் வாண்டடாகவே சேஞ்ச் பண்ணியிருக்கான். ஷண்ட் மோட்டராக இருந்தாலுமே ஃபீல்டை சேஞ்ச் பண்ணியிருக்கான். த ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் இஸ் டபுள்டு. ஓகேங்களா? த ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் இஸ் டபுள்டு. அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஃப்ளக்ஸை கான்ஸ்டன்ட்னு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் அ பிளண்டர் மிஸ்டேக். அப்போ இங்கே ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கேஸில் ஃப்ளக்ஸையும் கண்டுபிடிக்கணும், செகண்ட் கேஸில் ஃப்ளக்ஸையும் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேங்களா? மற்றபடியாக இபியில் எந்த சேஞ்சும் வரல. ஏன்னா ஆர்மேச்சரில் நான் கண்ட்ரோலே பண்ணலை. இப்போ இது ஒரு ஷண்ட் மோட்டர்ப்பா. ஓகேங்களா? திஸ் இஸ் அவர் ஃபீல்டு அண்டு திஸ் இஸ் அவர் ஆர்மேச்சர் அண்டு இபி. ஓகேயா? ஸோ இந்த மெத்தடில் நான் என்ன பண்ணலன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டரை ஆட் பண்ணல. இந்த இடத்துல நான் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணல. இங்கே இபி என்னவா இருந்துச்சோ அதே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் லோடை கூடயும் கனெக்ட் பண்ணல. லோடே கனெக்ட் பண்ணாததுனால இங்கே வந்த ஐஏ வந்து 0. ஆர்மேச்சர் எடுத்துக்கிற கரண்ட் வந்து 0. ஆக்சுவலாக இது கீழே வரணும். ஏன்னா இது மோட்டர், ரைட்? ஸோ இப்போ சப்ளை கரண்ட்டு, இது ஆர்மேச்சரோட கரண்ட்டு. ஆனால் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபீல்டோட ரெசிஸ்டன்ஸ் REXை ஆட் பண்ணுறேன். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா ஸோ த கரண்ட் பிகம்ஸ் ஹாஃப்டு. ஓகேங்களா? ஸோ த கரண்ட் பிகம்ஸ் ஹாஃப்டு. ஓகே, ஸோ கரண்ட் ஹாஃப் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்திருந்த கரண்ட் வந்து ஸோ எக்ஸாம்பிள் இது 10 ஆம்பியர்னா இப்போ இங்கே வந்து 5 ஆம்பியராக மாறிடுது. ஏன்னா நான் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணதுனால அங்கே வந்துட்டு இருந்த 10 ஆம்பியர் கரண்ட் இப்போ 5 ஆம்பியராக மாறி இருக்கு. ஆக்சுவலாக இந்த பிரச்சனை தான் இந்த மிஷினில் நடந்துச்சு. இப்போ நான் அதை சொல்கிறேன் எப்படின்றத நான் இப்போ அதை ப்ரூவ் பண்ணுறேன். ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன் இதை. இப்போ பாருங்கள் இந்த கேஸு ஃப்ளக்ஸு கேஸு இப்போ வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளக்ஸ் கேஸுக்கு பாருங்கள்,